ஏன் மறைச்சிட்டு நிக்கிறமா தூர் அப்படின்னு என்னவாமா இன்னொரு ஆள் யாரா இருந்தாங்க வயசானவங்க ஏமா எங்க அவங்க எங்க பார்த்திபா அம்மா எங்கப்பா பார்த்திபா சரி சரி நிலமா போலாமா? மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கிற குறைகளை எல்லாம் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட பல முறை எடுத்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற ஆணையாளர்கிட்ட இந்த ஆணையாளர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல குறைபாடுகளை சொல்லும் பொழுது அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு எங்கள் இடத்துல சொல்லுவார். மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையாளர் மதுரைக்கு வந்திருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மதுரையில் இருக்க முக்கியமான பிரச்சனை இந்த கழிவுநீர் கலந்து வர்றது, சாலைகள்லாம் குண்டும் குழியுமா இருப்பது. அதே மாதிரி அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த அனைத்து வார்டுகளுக்கும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுக்கிற அந்த பணி குடிநீர் திட்டம் இல்லங்களில் தேவையான போது தண்ணி அளவு பிடிச்சு கொள்ளலாம். மாண்பு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்டு புயல் வேகத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் காலத்திலே 60-70% நடந்து முடிஞ்சது. மீதி இருக்கிறது 2023 முடிக்கணும். அப்படின் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதமாக இருந்தது. இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர்த்தையும் நாங்கள் எடுத்து சொன்னோம், இந்த பணியை விரைவாக முடித்தா சாக்கடையே கலக்காது, எல்லா வீட்டுக்கும் தூய்மையான குடிநீர் வந்துடும், அனைத்து வார்டுகளுக்கும் அனைத்து வார்டுகளில் இருக்கிற இல்லங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை எப்போ வேணாலும் பிடித்துக் கொள்ளலாம், வாரம் முழுவதும் வரும் தண்ணி, 365 நாளும் பிடித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திட்டம் இது விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் 2-3 தடவை கேட்டு இருக்கிறேன். நாங்கள் நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், இந்த ஆண்டு 2023 நிச்சயமாக டிசம்பர் மாதம் எங்கள் முதல்வர் திறந்து வைப்பார்னு சொன்னார். ஆனால் அடுத்த டிசம்பர் வரப்போகிறது. எனவே இதை கோடிட்டு காட்டும் போது நிச்சயமாக அங்கங்கே சில பிரச்சனைகள் இடம் இருக்கிறதுல பிரச்சனை இருந்தது. அதனால மாற்றி செஞ்சதுனால காலதாமதம் ஆகிவிட்டது. சீக்கிரமே முடிப்போம்னு சொன்னாங்க. அந்த பணி எவ்வளவு தூரத்தில் நடக்கிறது? ஏன்னா 38 மேல்நிலை தொட்டி கட்டணும். ஏற்கனவே 44 மேல்நிலை தொட்டி இருக்கு. 82 மேல்நிலை தொட்டி மூலமாக 100 வார்டுகளுக்கும் கொடுக்கிறது. எனவே இன்னைக்கு இருக்கிற 20 லட்சம் மக்கள் மட்டுமல்ல, இன்னும் 20 ஆண்டுகள் 25-30 ஆண்டுகளுக்கு ஆனாலும் 40 ஆண்டுகள் ஆனாலும் 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த திட்டத்தை விரைவாக கொண்டு வந்து மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு சொன்னோம். அந்த பணி எவ்வளவு விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக வர நவம்பர் டிசம்பருக்குள்ள முடிச்சுடுவோம் சார், உறுதியாக முடிச்சிடும்னு கமிஷனர் இப்போ உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சாக்கடை கலக்கிறதுக்கு சில வண்டிகள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம், போதுமான வண்டிகள் இல்லை, அதை வாங்கிடுறோம். இந்த மேனுவல் அமைக்கிறதையும் விரைவாக நான் எடுத்து சென்று அதை வார்டுகளில் புதிதாக மேனுவல் அமைப்பது எப்படி, இப்போ இருக்கிற இந்த லிப்டுகள்லாம் அந்த கழிவுநீரை மேலே ஏற்றுகிற அந்த மின் சக்தியானது அந்த மோட்டாருடைய பவர் கம்மியாக இருக்கு. அதை கூடுதலாக இது ஏற்கனவே பழைய குடித்தனம் இருக்கும்போது இப்போ 100, 150, 200 குடித்தனம் இருக்குன்னா ஒரு தெருவில் இப்போ அதே 400 குடித்தனம் ஆகிடும், அடுக்குமாடி வீடாக மாறிடும். எனவே அந்த கழிவு நீர் தான் இந்த மேனுவலில் நான் நிறைஞ்சு போயிருது. அதனால அந்த பழைய மிஷினால அந்த லிப்டுகள்னால அந்த கழிவையை ஏற்ற முடியல. எனவே இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னோம். அதுக்கான பணி நடந்துகிட்டு இருந்தாரு. அதே மாதிரி சாலைகள்லாம் சொல்லியிருக்கோம். சாலைகள்லாம் எந்தெந்த பகுதியில் இந்த சாக்கடை பணிகள், இந்த வீடுகளுக்கு குழாயம் அமைக்கிற பணிகள் முடிந்தவுடன் உறுதியாக அந்த பகுதியெல்லாம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி முக்கிய சாலைகள்லாம் விரைவாக எடுத்து செஞ்சிடும் சொல்லியிருக்காரு. இது அப்புறம் மாடுகள்
நிறைய மாடுகள் விபத்தை ஏற்படுத்துகிறது, நாய்கள் அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் சொன்னோம். இதையெல்லாம் நான் விரைவாக அதுக்கான ஏஜென்சிலாம் அமைத்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அடிப்படை பணிகளை நிறைவேற்றுவதற்கு தூய்மை பணியாளர்கள் அவங்கள பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது அவரும் ஒத்துக்கிட்டாரு. அது உறுதியாக நீங்க சொல்றது உண்மைதான். எனவே இதை களைவதற்கு சம்பந்தப்பட்ட துணை பொறியாளர் தலைமையிலே அந்த வார்டு பொறியாளர் வார்டுடைய இன்ஜினியர் இடத்திலே கொடுத்து அவருக்கு தேவையான ஆட்களுக்கு எவ்வளவு பேர் என்னன்னு கேட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். அத்தியாவசியமாக தேவை என்றால் பக்கத்து வார்டில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆணையிட்டிருக்கேன். அதுக்கான பூர்வங்க பணி நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மதுரையில் இருக்கிற நம்ம சொட்டதட்டி வாய்க்கால், நிலையூர் கால்வாய், சிந்தாமணி வாய்க்கால், இது போன்ற கால்வாய் எல்லாம் தூர்வாடுறதுக்கு நம்ம சொன்னோம். ஏற்கனவே தலைவர் அவர் பகுதியில் ஒரு நிலையூர் கால்வாய், சிந்தாமணி வாய்க்கால், சொட்டதட்டி வாய்க்கால் இதெல்லாம் மண் அடைச்சு நிறைய மண் சிவந்து போயிருக்கு. இது அடப்பு இந்த கழிவு நீர் செல்ல முடியல, அது மழை நீரும் செல்ல முடியாம இருக்கு. இதெல்லாம் எடுப்பதற்கு 2 வண்டிகள் வாங்குவதற்கு இன்னைக்கு வாடகைக்காக வாங்குவது கோயம்புத்தூர்ல ஒன்றும், இன்னொரு என்ன குஜராத்ல இருந்து ஒரு வண்டியும் வாங்க நாங்கள் வாடகைக்கு வச்சிருக்கோம். டெண்டர் போட்டிருக்கோம். விரைவாக அதை வாங்கிடும் சொல்லியிருக்காரு. நான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் மிஷின் என்னுடைய நிதியிலிருந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அந்த நிதியிலிருந்து 57 லட்சம் ரூபாய் செலவில் அன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் மிஷின் வாங்கினேன். அதில் சில பழுது ஏற்பட்டு விட்டது. அதை சரி பண்ணி அதை மீண்டும் பயன்பாடு கொண்டு வந்துடுவோம் சார். அது கொண்டு வந்தால் உண்மை விரைவாக இந்த பணியெல்லாம் முடியும்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. இதாங்க இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம், யாரும் மறுக்க முடியாது. உரிய இடங்களை கேட்டு பந்தோஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும். அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை. இது முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சி ஒரு அராஜக போக்கோடு கண்மூடித்தனமான ஒரு சட்டவிரோதமாக ஒரு முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்க இருக்கிற அலுவலர்கள் அவருடைய நான் எப்ப இருந்தாலும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டே இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார். அப்படி சொன்ன முதலமைச்சர் இதையே கேட்காம இருக்கிறான்னு தெரியல. முழுமையாக என்ன என்று எனக்கு தெரியாது. எனவே நீங்க கேட்கறத வச்சு சொல்லிடுறேன். உறுதியாக கொடுக்கணும், கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, சொல்ற கேளுங்க. ரசிகர்கள் வைத்து பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களை ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகருக்கு முடியும். மக்களுடைய செல்வாக்கும் வரணும் அப்படின்னு அடிப்படையில் சொன்ன. அது விஜய் மட்டும் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன். தலைவர் வந்தாருன்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க. அன்னைக்கு பொதுமக்களுடைய பெருத்த ஆதரவு இருந்தது. அதனால அந்த ஆதரவு இருக்கணும்ன்ற அடிப்படையில சொன்னேன். பொதுமக்களுடைய ஆதரவு பெற்று விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அது எப்படி காலம் தான் பதில் சொல்லணும். அவர் இப்பதான் பாவண்ண கட்சி ஆரம்பிச்சு மாநாடே நடத்தல. நீங்க தான் கேட்கறீங்க. வந்த பிறகுதான் சொல்ல முடியும். இப்பவே இதை நான் ஜோசியமா சொல்ல முடியும். சொல்லுங்க. அமெரிக்கா போய் பல்வேறு முதலீடுகளை எடுத்திருக்கிறாரு. நல்லா ஈர்த்திருக்கிறாரு. அமெரிக்கா போனாரு. இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார். நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டுறார், ஸ்கூட்டர் ஓட்டுறார், கார் ஓட்டுறார், ஜிம்முக்கு போறார். இது பார்க்கலாம். 1300 கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில பார்த்திருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப் மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியா போறார். எவன் எப்படி இருந்தா மைனர் ஜோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்க. அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. சொல்ல போனா டிஎஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை. காயத்ரியை பாருங்க, ஒரு கொலை வழக்க விசாரிக்க போற அவங்க தான் மனு கொடுத்திருக்காங்க. விசாரிக்க போற இடத்துல அங்க பாத்தீங்கன்னா முடிய பிடிச்சு அடிக்கிறது. இன்னொருத்தர் போதையில சென்னையில
ஒரு ஏட்டையாவை போட்டு அடிக்கிறார். இன்னைக்கு ஒரு சம்பவம். இன்னைக்கு வேங்க வயல் பிரச்சனையும் இன்னும் முடியாமல். நாமக்கல்ல என்னடான்னா அதே அம்பேத்கர் தெருவில் இருக்கிற ஒரு உணவு கூடத்தில் அந்த பாத்திரத்தில் போய் மனித கழிவு கலக்கியிருக்காங்க. எவ்வளவு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. 9ஆம் தேதி உதயநிதி மதுரை வர்றாரு. அவருக்கு ஏதாவது மதுரை வர்றாரு, ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்த இருக்கிறாரு. அதான் முதலமைச்சர் அடிப்படையில் வர்ற மாதிரி வர்றாரு. நாங்க சொல்றது என்னன்னா, உங்க தொகுதியை உங்க முதலமைச்சர்னு சொன்னார். நான்லாம் 10 கோரிக்கை எழுதி கொடுத்தேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் இது வரைக்கும் என்ன இங்க நம்ம மயானம் மட்டும்தான், கோச்சல மயானம் மட்டும்தான் அந்த பணி தான் நடந்துட்டு இருக்கு. அது 1.5 கோடி. மற்ற எந்த பணியும் நான் கேட்ட கலைக்கல்லூரி கேட்டேன். மதுரையில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கி கிட்டத்தட்ட 84 வருஷம் ஆச்சு. 1960 தான் தொடங்கினது. 64 வருஷம் ஆச்சு. 1960 தொடங்கினது மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி. ஆண்களுக்கும் தொடங்கணும் அப்படின்னு கேட்டோம். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் என்கிட்ட, நீங்க 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்க, நீங்க உங்க காலத்துல கொண்டு வர முடியல, எங்க முதலமைச்சர் செய்வார்னு சொல்லி நான் கன்னி பேச்ச முத இந்த ஆட்சி தொடங்கும் போது பேசுனது. இன்னும் 3 வருஷம் 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்க பாடில்லை. அதே மாதிரி பார்த்தா லிப்ட் வெல் போடணும், பல்வேறு கோரிக்கைகள் வச்சோம். அந்த கோரிக்கையெல்லாம் இன்னும் நிறைவேற்றலை. 10 கோரிக்கையை நிறைவேற்றலை. இது மாதிரி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி தான். எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற சொல்லணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. மதுரை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதியாக எங்க அம்மா 250 கோடி கொடுத்தாங்க. இப்ப ஒவ்வொரு கெட்டிலையும் நிதி வரும், அந்த நிதியை வேற எதுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த சிறப்பு நிதி வந்தா தான் சின்ன சின்ன தெருக்கள், குறுக்கு செந்துகள், இதுல எல்லாம் சாலைகள் போடணும், ஃபேவர் பிளாக் அமைக்கணும். அங்க இருக்க பழுதான குழாய்களை, இந்த அடிபம்பு பழுதா இருக்கும், இது போன்ற பணிகளை செய்யணும்னா தமிழக அரசு சிறப்பு நிதி கொடுக்கணும். இது பாராமுகமாக இந்த அரசு இருக்கு. ஏன்னா சென்னைக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க, கோயம்புத்தூருக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க, திருச்சிக்கு அவருடைய தொகுதிக்கு அவருடைய நகருக்கு கொடுத்துட்டார், நகர்ப்புறத்துறை அமைச்சர் இருக்கிறதுனால. ஆனா மதுரையை இந்த 2 அமைச்சர் இருக்காங்க, ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? நாங்க கொண்டு வந்த அடையாளங்கள் தான் மதுரையில். இன்னைக்கு மதுரையில் பார்த்தா மக்கள் பார்க்காத, மதுரை பார்க்காத பறக்கும் பாலங்கள் எங்க காலத்தில் கொண்டு வந்து நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைத்து காட்டினது எங்க அம்மாவுடைய ஆட்சி. ஆனா எடப்பாடியார் பாத்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் தூர்வானது எங்க ஆட்சியில, தூர்வாரி. அதனால் நிலத்தடி நீர் கூடுச்சு. இப்ப மதுரையில பார்த்தா நிலத்தடி நீர் கூடி இருக்கு. 3 தடுப்பணை வைகை ஆற்றில் கட்டணும். இதனால மதுரை மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஆனது இல்லையா? அதே மாதிரி சாலை வசதி, எங்க வைகை ஆற்றில் இருபக்கம் சாலை வசதி செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி ஆற்றுல தென்பகுதியும் வடபகுதியும் இணைக்கிற பாலம், கோரிப்பாளையம் பாலம் இப்ப அவங்க நடத்துறாங்க. இந்த பாலத்தை ஒதுக்கி இந்த இதுக்கு எல்லாம் செஞ்சது டிபிஆர் போட்டதுல எங்களுடைய ஆட்சியில் 164 கோடி ரூபாய். இப்ப கூடுதலா நிதி ஒதுக்கி இருக்கலாம், ஏன்னா காலங்கள் வருஷம் கூடு இல்லையா? அது அதே மாதிரி அப்போலோ பாலமும் நம்முடையதுதான். குருவிக்காரன் சாலம், ஓப்பலாப்படித்துறை பாலம் முழுக்க கார்பரேஷனுக்கு வர வேண்டிய நிதி நம்ம இந்த பத்திரப்பதிவு பண்ணிடுறாங்க இல்லையா, வீட்டு வசதித்துறை, அதுல நமக்கு வர வேண்டிய 187 கோடி ரூபாய் அன்னைக்கு நான் பார்க்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி உடுமலை ராதாகிருஷ்ணன் அவருடைய அமைச்சராக இருக்கும்போது, அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் கேட்டு வாங்கினேன். அந்த பாலம், அப்போலோ பாலம், குருவிக்காரன் சாலம் பாலம், நம்முடைய அமைச்சர் இன்னைக்கு இருக்கார மூர்த்தி, அந்த இதுல பாத்தீங்கன்னா 3 மாவட்டத்தில இருந்து அந்த இது வரைக்கும் இணைக்கிற பாலம், அது என்ன கடைசியில திருப்பாலையெல்லாம் தாண்டி ஊமச்சூடன் இந்த பக்கம், அது அதெல்லாம் நத்தம் பறக்கும் பாலம் சொல்லிட்டேன்ப்பா. மதுரையில பறக்கும் பாலம் கொண்டு வந்து எங்க 7 கிலோமீட்டருக்கு பறக்கும் பாலம் இல்லையா, சிக்கந்தர் சாவடி வரைக்கும் கொண்டாந்து நாங்க அந்த ரோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பக்கம் விரைவுச்சாலை. அவர் தொகுதி நாங்க பார்த்தோமா,
எங்க ஆட்சியில் அப்படிலாம் பார்க்கல. அதே மாதிரி 744 கோடி 747 கோடி ரூபாய் கொடுத்து மதுரை புறநகரில் இருக்கிற வார்டுகள் எல்லாம் பாதாள சாக்கடை கொண்டு வந்ததும் எங்களுடைய ஆட்சியில தான். ஆக மதுரைக்கு செஞ்சதெல்லாம் நாங்க தான். இன்னைக்கு பார்த்தா வணிக வளாக கட்டடம், இப்ப பெரியாஸ்பத்திரி பாத்தீங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மாநலாவிய கட்டடங்கள் 4 கட்டடம் கட்டியிருக்கோம். மருத்துவ கல்லூரி கட்டி கொடுத்திருக்கோம், மருத்துவ ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கோம், சட்டக்கல்லூரி கட்டி கொடுத்திருக்கோம். எங்க ஆட்சியில மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கோம். இந்த ஆட்சி 3.5 வருஷம் ஆச்சு. மதுரைக்கு ஒரு நூலகம் தவிர, அதாவது ஜல்லிக்கட்டு மைதானத்தை தவிர இந்த 2 அமைச்சர் ஏதாச்சும் கேட்டு பெற்றாங்களா? இப்ப கூட நான் மாநகராட்சி கமிஷனரா பார்க்க போனேன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அது என்ன, அது இது இல்ல இல்லங்க, இது போட்டிருக்குல்ல, அது என்ன டவுன், இது மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணி துவக்கப்பட்டதுன்னு எவ்வளவு அழகா அந்த அமைச்சருக்கு வாங்க. இது எங்க அம்மா காலத்துல கொண்டு வந்தது. மதுரையை பூரா அழகுபடுத்தின நாங்க. இவங்க இப்ப எதுவுமே செய்யல. மகாலா புதுப்பித்தோம், புது மண்டபத்தை புதுப்பித்தோம், 4 மாசு வீத உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்தோம், பெருந்தலைவர் காமராஜர் சிலையை புதுப்பித்தோம், 10 தூண் மண்டபத்தை புதுப்பித்தோம். இப்ப நான் அடிக்கடியே போகலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மகால் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்ட் பிளாக் சாலை, அழகுமிகு விளக்கு, அலங்கார விளக்குகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரி செஞ்சோம். ஜான்சன் திடல்ல வரவேற்பு ஒரு பெரிய கட்டணம், இப்படி எத்தனையோ கட்டணம். பெரியார் பேருந்து அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டணும், எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆட்சியில ஒண்ணுமே செய்யல. நீங்க எங்கிட்ட கேட்கறீங்க, அவங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அமைச்சர் கூட இது மாதிரி இந்த மதிவானக்கு மாதிரி யாராச்சும் கேட்கறீங்களா? அங்க போகும்போது இதாயிரீங்களே, சூனா பணம் ஆயிடுறீங்களே. எங்கிட்ட கேட்கும் போது இதாயிரீங்க, அங்க போது சூனா பணம் ஆயிடுறீங்க. யாருமே கேட்கறதில்ல. எந்த அமைச்சர்கிட்டயாச்சும் கேள்வி கேட்கிறீங்களா? என்னங்க மதுரையில் இந்த மாதிரி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க ஒன்னும் கொண்டு வரல, நீங்க சொல்லுங்கன்னு கேளுங்க. சரி, அப்புறங்க இது இன்னொரு முக்கியமானது. போன மாநகராட்சி கூட்டம் நடக்குது. எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி. மாநகராட்சி கூட்டத்துக்கு திமுக மண்டல தலைவர் வரல, மாமன்ற உறுப்பினர்கள் வரல, நிலைக்குழு தலைவர்கள் வரல, யாருமே வரல. அப்புறம் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன, அந்த அவங்க கட்சி கூட்டம் அன்னைக்கு நடக்குது. ஒண்ணு அவங்க மேயர் தான் இருக்காரு, மதுரை மாநகராட்சியுடைய மேயர் திமுக மேயர் தான். அவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்கணும், தேதி மாத்தி வச்சிருக்கோம். அந்த கூட்டத்தை, கட்சி கூட்டத்தை, திமுக கூட்டத்தை, மாவட்ட கழகம் நடத்துற கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கணும். அதுவும் தள்ளி வைக்கல. அந்த கூட்டத்தை மாநகராட்சி கமிஷனரும் மேயரும் சும்மா உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு பேருக்கு ஒப்புக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்னு என்ன, அப்புறம் இன்னொரு இங்க இப்ப நாங்க போனோம் மாநகராட்சி கமிஷனர்கிட்ட நிதி கொடுத்தோம். இது முழுக்க கட்சி சார்பற்ற ஒரு இடம். இந்த இடத்துல போய் இப்ப எங்க நிர்வாகிகள் இங்க பாருங்க, எங்க தலைவர் முதல் அங்க ஒதுங்கிட்டார், ஒதுங்கி நிக்கிறார். துணைத் தலைவர், துணை செயலாளர் எல்லாரும் மாமன்ற உறுப்பினர் தான் நிக்கிறோம். இது முழுக்க மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய இடம். இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் தோழர் வெங்கடேசன் இங்க கூட்டம் நடத்துறார். இது எப்படி அனுமதி கொடுத்தாங்க? உண்மையிலேயே நான் இதை கண்டிக்கிறேன். இந்த மாநகராட்சி ஆணையாளரும் மற்றும் அவருக்கு இங்க முழுக்க கம்யூனிஸ்ட் தோழர்களை வைத்து கூட்டம் நடத்தி அதுல மாநகராட்சி ஆணையாளரை உட்கார வைத்து நீ சொல்ற கோரிக்கையெல்லாம் கொடுங்கன்னு சொன்னா இது என்ன பொது இடமா? நிச்சயமாக இது தவறு. இது மாதிரி நாங்கெல்லாம் செஞ்ச அப்புறம் என்ன ஆகுது? அது மாதிரி செய்யக்கூடாது. பொது இடத்துல வெங்கடேசன் சொல்றாரு, அவர் கட்சி வளர்ந்திருக்கின்றார். வளர்ந்து பெரிய வளர்ந்துருச்சப்பா, கம்யூனிஸ்ட் வளர்ந்துருச்சு இல்ல அப்பா. வெங்கடேசன் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க கொள்கை ரீதியாக இருந்தா நல்லதுதான். இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? இப்ப கூட நன்றி சொன்ன போனார், எங்கேயோ ஒரு கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும்,
ஒரு கொடி தம்பி, ஒரு கொடி இருக்க பூரா திமுக கொடி தான். அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட சொல்லிக்கலாம். ஆக என்ன அர்த்தம்? ஆக இன்னைக்கு திமுகவுடைய சேராம சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். யாருமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது. இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள், மாணவ செல்வங்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. நம்ம கனவாக நம்ம அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? இந்திய நாடு வல்லரசு ஆகணும்னா இளைஞர் கையில இருக்குன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு வல்லரசு ஆகிறதுக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பங்கு ஆற்ற போறாங்கன்னு தெரியல. பொதுமக்களுக்கு இலவச கழிப்பறைகள் 2 கழிப்பறைகளாவது கட்டி கொடுங்கன்னு ஒருத்தர் கோரிக்கை மனு கொடுத்தார் மாவட்ட ஆட்சியர். மாநகராட்சியில இருந்து எங்கள்கிட்ட அதுக்கான ஃபண்ட் இல்ல, ஒவ்வொரு வார்டுக்கும் 2 கழிப்பறை கட்டுறது கூட ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஃபண்ட் இல்லதான். அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா சிறப்பு நிதி கொடுக்கணும். சிறப்பு நிதி கொண்டு வந்தால்தான். புது கழிப்பிடங்கள் கட்டுவதற்கு கட்டி கொடுக்க வேண்டியது கடமை, மாநகராட்சியுடைய பணி. ஏற்கனவே முனிசிபாலிட்டியா இருக்கும்போதே கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்க தலைவர் வரும்போது, அம்மா வரும்போது அதை கட்டி கொடுத்துருக்கோம். எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் சிறப்பு நிதி 1000 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். நிச்சயமாக நான் பேசி அமைச்சர்கிட்ட பேசுறேன், வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய ஆணையாளர். அதை வாங்குவாரு. நம்ம நிச்சயமாக நம்புவோம்.